கோவையில் பாலியல் புகார் தொடர்பாக பாட்டாளியின் கமாண்டர் செந்தில்குமாருக்கு உடந்தையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் சப் இன்ஸ்பெக்டர் புஷ்பகுமாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவைப்புதூர் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு 4வது பாட்டாளியின் படைப்பிரிவில் கமாண்டராக எஸ்பி அந்தஸ்தில் செந்தில்குமார் பணியாற்றி வந்தார். அங்கு பயிற்சிக்கு சேர்ந்த பெண் போலீசாருக்கு பல்வேறு பாலியல் தொந்தரவுகளை கொடுத்து வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் கடந்த மாதம் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். நிபந்தனையின் பேரில் பணியிடை காலத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அரசின் அனுமதியின்றி தலைமையிடம் கடந்து செல்லக்கூடாது என்றும் அவர் எச்சரிக்கப்பட்டார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் போலீசார் கோவை தெற்கு அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கின் அடிப்படையில் செந்தில்குமார் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இது தொடர்பாக கோவை மாநகர போலீசார் 2 தனிப்படைகளை அமைத்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கமாண்டர் செந்தில்குமாருக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தமிழ்நாடு 4வது பாட்டாளியின் படைப்பிரிவு எஸ்ஐ புஷ்பகுமாரி மீதும் தெற்கு அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு பெண் போலீசார் மீது இவ்வாறு பாலியல் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது அரிதானது என்பதால் இவ்வழக்கு போலீஸ் துறையில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.